ஜென்டில்மேன் பூஜை அப்போ சரவணன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா வரணும்னு ப்ளஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே ஏவிஎம்மில் படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சரவணன் சார் நான் நன்றி சொல்லணும். கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செட்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக ஒரு படம் முடியணும், கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதான் அவங்களுடைய வெற்றி. அது மட்டும் இல்லை, படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னன்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன்.